ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் PVR ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கட் ரோடு. நம்ம இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம வேடசந்தூர்லேருந்து அழகாபுரி போகிற மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இது கட் ரோடு. பக்கத்தில் பாருங்கள் கிராமங்கள்லாம் ஊரெல்லாம் இருக்குது. 2 டிரான்ஸ்ஃபாரமும் இருக்குது. அருகாமையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக அழகாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென்னந்தோப்புலாம் இருக்குன்னு பாருங்கள். ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஊர் தான். நமக்கு வேலையாட்களும் கொஞ்சம் ஈஸியாக கிடப்பாங்க. வேடசந்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அழகாபுரி போகிற மெயின் ரோடு. பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்து இடம். நம்ம பார்க்க போகிற இடத்துக்கு இது பக்கத்து இடம். எவ்வளோ ஒரு அழகான செம்மண் நிலம் பாருங்கள். ரொம்ப டார்க்காக சிவப்பாக வராது, அப்படியே நம்ம லைட் சிவப்பு கலரில் இருக்கும். பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தோப்பு. எவ்வளோ காப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். விலையை மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்வேர்டு பண்ணி கடைசியாக வரும். விலையை மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம இடத்தோட தெற்கு பவுண்டரியில் நிற்கிறோம். இந்த வேலிக்காலு தான் நமக்கு தெற்கு பவுண்டரி. அந்த உழுத பொலிக்கு பக்கத்து பொலி அப்படியே அந்த வரப்பு தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா மேற்கு போயிடும். இப்போ தெற்கு பவுண்டரியிலேருந்து இப்போ நம்ம ரோடு பேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரோடு பேஸ் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு ரோடு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 300 to 350 அடிக்கு மேலேயே இருக்கும். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து புது இடமா நாங்கள் அப்லோடு பண்ணிகிட்ருப்போம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு பேஸ் நல்லா இருக்குது. இப்போ வாங்க நம்ம இடத்துக்குள்ளே போவோம். இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஏக்கர் 70 சென்ட்டு. வேடசந்தூர்லேருந்து அழகாபுரி போகிற மெயின் ரோட்லேருந்து சரியாக பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நல்ல ஒரு அழகான செம்மண் நிலம். அருகாமையில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புலாம் இருக்குது. நீட்டாக விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிராமங்கள்லாம் இருக்குது. அதனால் நமக்கு வேலையாட்களும் கொஞ்சம் ஈஸியாக கிடப்பாங்க. இந்த இடத்துல கிணறு போர் சர்வீஸ் எதுவுமே இல்லை. வனம் பார்த்த பூமியாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. காட்டு விவசாயம்தான். இந்த பகுதியில் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸு நல்லாயிருக்கும். ஏன்னா அழகாபுரி ஆறு பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு நிலத்தடி நீரும் நல்லாயிருக்கும். ஒரு 100 to 150 அடி போர் போட்டாவே போதும், வாட்டர் கிடச்சிரும். அதுக்கு மேலே டெப்த்து நம்ம எவ்வளோ வேணாலும் இறக்கிக்கலாம்.
கட் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 350 அடிக்கு மேலேயே இருக்கும். இந்த இடத்துல கிளமேல் நீலியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. கோழி பண்ணை வைக்கிறதுக்கு இது ஒரு அழகான இடம். கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டை மில்லு, கம்பெனி, ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரோடு பேஸு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பக்கத்தில் ஊரெல்லாம் இருக்கிறனால நமக்கு வேலையாட்களும் கிடப்பாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா போதும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். மற்றும் தோப்புகளும் உருவாக்கிக்கலாம். மாமரம், நெல்லி, தென்னை, கொய்யா, செம்மரம், மாமரம் எது வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி மர வகைகளை வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 சென்ட்டில் மட்டும் பாறை வரும். பாறைனா தரப்பாறை தான், கொஞ்சம் மேலால் இருக்கும். நம்ம கம்ப்ரஸரை விட்டு உடச்சி அதை எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணிக்கலாம். வீடு, இந்த மாடு ஆடு கட்டுறதுக்கு களம் மாதிரி விவசாயம் பண்ணுற தானியங்களை வெயிலில் காய வைக்கிற மாதிரி நம்ம ஒரு களமாகவும் ரெடி பண்ணிக்கலாம். கம்பெனியெல்லாம் வச்சோம் அப்படின்னா ஒரு பில்டிங்கு கட்டுறதுக்கு இது ஒரு நல்ல இடம். இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு சென்டரில் தெற்கு வடக்காக போய்கிட்டுருக்கு. மற்றபடி இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் மட்டும்தான். டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி தெளிவாக இருக்குது. 4 மூலையும் அளந்து ஆல்ரெடி சர்வே பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தம் 3 ஏக்கர் 70 சென்ட்டு. நல்ல ஒரு தோட்டமாக ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு அழகான இடம். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு குறைந்த விலையில் அமைஞ்சிருக்கு. வேடசந்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 15 லட்சம் தான் சொல்கிறாங்க. மொத்தம் 3 ஏக்கர் 70 சென்ட்டு. கிணறு, போர் சர்வீஸ் எதுவுமே இல்லை. குறைந்த விலையில் ஒரு அழகான தோட்டமாக உருவாக்குவதற்கு இது ஒரு நல்ல இடம். 1 ஏக்கரின் விலை 15 லட்சம் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக குறைச்சியும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப குறைக்க மாட்டாங்க, ஒரு சின்னதாக நெகோசியேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மொத்தம் 3 ஏக்கர் 70 சென்ட்டு. ஒரு அழகான செம்மண் நிலம். 1 ஏக்கரின் விலை 15 லட்சம். விலை குறையும். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து புது இடமா போட்டுக்கிட்டு இருப்போம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.